பாக்கியா வந்து ரெஸ்டாரண்ட்டு தான் கையை விட்டு போயிடுச்சு அப்படிங்கிற உண்மையை சொல்லிவிட்டு அவங்க கதறி அழுதுகிட்டு இருக்கவும் இதை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ பார்த்தோம்னா கோபியும் செல்லியனும் அவங்க சுதாகரை பார்க்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. என்ன சம்மந்தி நீங்கள் இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கோபி சொல்லவும் உடனே சுதாகர் சொல்கிறாங்க, இல்லை சம்மந்தி நீங்கள் தான் தப்பாக என்னை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ரெஸ்டாரண்ட்டில் எல்லாருக்கு முன்னாடியும் வச்சு சம்மந்தியமாக என்னை ரொம்பவே கேவலப்படுத்தினாங்க. அதனால தான் நான் வந்து ரெஸ்டாரண்ட்டை விட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னேன். மற்றபடி நான் ஒன்றும் தப்பாக சொல்லலை. அவங்க என்னை எவ்வளோ தூரம் மோசமாக பேசுகிறாங்க தெரியுமா? ரெஸ்டாரண்ட்டை எனக்கு பிச்சை போட்டதாக சொன்னாங்க. நான் எவ்வளோ பெரிய ஸ்டேட்டஸில் இருந்துகிட்ருக்கிறேன், எல்லாரும் முன்னாடி என்னை இப்படி அவமானப்படுத்தலாமா அப்படின்னு சுதாகர் வந்து கோபிக்கிட்ட சொல்லவும் உடனே கோபி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. பாக்கி இப்படி இல்லாமல் பேசுனா அப்படின்னு கேட்கும்போது வேணா சம்மந்தியை மட்டும் நீங்களே கேட்டுக்கிடுங்க. அவங்க வந்து அவங்க தரப்பில் உள்ள நியாயத்தை மட்டும் தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களே தவிர அவங்க என்னெல்லாம் பேசுனாங்க அப்படின்னா அவங்க உங்கள்கிட்ட சொல்லலை போலுக்கு. அதனால தான் அதை கேட்டு நீங்களும் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே சுதாகரோட ஒய்ஃப் கேட்குறாங்க, என்னங்க இனியாவோட அம்மா இப்படி இல்லாமல் அவங்கள அவமானப்படுத்தினாங்க அப்படிங்கவும் நீங்கள் ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படிங்கும்போது, என்னம்மா இதெல்லாமல் இப்போ வந்துட்டு சொல்லிட்டு இருக்க முடியும்? அதை வந்து ஆஃபீஸ் பிரச்சனைனா ஆஃபீஸ்லேயே முடிச்சிடணும், வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் சம்மந்தி அம்மாவை பற்றியே நான் உங்கள்கிட்ட வந்து தப்பாக சொன்னோம்னா அது நம்ம குடும்பத்தில் தான் பிரச்சனையை உண்டாக்கும். அதனால தான் நான் எதுவுமே சொல்லலை அப்படிங்கவும் நீங்கள் சம்மந்தி அம்மாட்ட நீங்கள் புரிகிற மாதிரிக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்க அப்படின்னு கோபி கிட்ட சொல்றாங்க. உடனே கோபியும் சுதாகர்கிட்ட வந்து அவங்க சாரி கேட்குறாங்க, என்னை மன்னிச்சிருங்க, நான் பாக்கியா சொல்றதை கேட்டுட்டு உங்கள்கிட்ட வந்து கேட்க வந்தது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போறாங்க. போனதுமே சுதாகர் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. பாக்கியாவை பற்றி நம்ம இல்லாத போல அதெல்லாம் சொல்லியாச்சுது, இதுக்கு பிறகு நம்மள அவரே பார்த்துக்கிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக வராங்க. அடுத்து பார்த்தோம்னா கோபியும் செலியனும் வந்து வீட்டுக்கு வராங்க. அப்போ பாக்கியாட்ட வந்து செலின்னு சொல்கிறாங்க, என்னம்மா என்ன இருந்தாலும் சரி நீங்கள் வந்து இனியாவோட மாமனார்கிட்ட நீங்கள் இந்த மாதிரிக்கெலாம் பேசியிருக்க கூடாதுல அப்படிங்கவும், ஓஹோ அவர் உங்ககிட்ட இந்த மாதிரிக்கு பேசி அனுப்பிவிட்ருக்கிறாரா? அவர் வந்து ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மாதிரிக்கு அவர் பேசி அனுப்பிவிட்ருக்கிறாரு. அவர் என்னெல்லாம் சொன்னாருங்கிறத வந்து உங்கள்கிட்ட சொல்லாமல் விட்டுருக்காருல்ல. இப்போ நான் போகிறேன் பாருங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வரவும் அங்கே பார்த்தோம்னா எல்லா பொருளையும் தூக்கி அவங்க வீசிட்டு இருக்கிறாங்க. அப்போது அவங்க பாக்கியாவோட மாமனார் ஃபோட்டோவையும் தூக்கி வீசவும் இதை பார்த்ததுமே செலியனும் பாக்கியமும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இது என்னுடைய மாமனார் போட்டோவை, இதை எப்படி நீங்க தூக்கி வீசலாம் அப்படின்னு கேட்கும் போது, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது மேடம், இந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற பழைய பொருள் எல்லாத்தையும் வந்து தூக்கி வீச சொன்னார், அதனால தான் நாங்களும் எல்லாத்தையும் தூக்கி வீசிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கும்போது, ஓஹோ என் மாமனார் வந்து பழைய பொருள் ஆகிட்டாரா அப்படின்னு சொல்லும்போது, மேடம் இதெல்லாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காதீங்க, நீங்கள் வேணும்னா சாருக்கிட்ட போய் பேசுங்க அப்படிங்கவும் உடனே பாக்கிய கோபத்தோட சுதாகரை பார்க்கறதுக்காக வராங்க. உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னுடைய மாமனார் ஃபோட்டோவை தூக்கி வீச சொல்லியிருப்பீங்க அப்படிங்கவும் உடனே சுதாகர் சொல்கிறாங்க, என்னங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாங்க உங்களுடைய குணத்தை தான் நான் பார்த்துட்டோம்ல, என் மாமனார் ஃபோட்டோ தூக்கி வீசின மாதிரிக்கு என் பொண்ணையும் ஒரு நாள் நீங்க தூக்கி வீசணும்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க.